அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு உயிர் விட்ட நாள், மனித குலத்திற்கு மீட்பு கிடைத்த நாள் இன்று. புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே என்று அழைக்கிறோம். உலகெங்கும் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களும் இன்று இந்த இயேசுவனுடைய இறப்பை நினைவு கூறுகின்ற அற்புதமான ஒரு நாள். பாவத்திலே வாழ்ந்திருந்த மனிதனுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்க இயேசு சிலுவையிலே பலியான நாள். ஒரு மரத்தினால் வந்த சாபம், பாவம் சிலுவை மரத்தினால் அழிக்கப்படுகிறது. ஆதாமினால் வந்த பாவம், ஆதாமின் கீழ்ப்படியாமையால் வந்த பாவம் இயேசுவனுடைய புதிய ஆதாமின் கீழ்ப்படிதலால் அது மாற்றப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இயேசு கூறிய, சிலுவையில் தொங்கிய பொழுது அவர் கூறிய ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நாம் இன்று தியானிப்போம். இயேசு சிலுவையில் தொங்குகிற பொழுது, என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் குரல் எழுப்பினார். நிறைய பேர் எங்கிட்ட அந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க, ஏன் ஃபாதர் இயேசுவே அப்படி அந்த கேள்வியை கேட்கலாமா? இயேசு ஒரு கடவுள், அவரே என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்கிறாரே. அப்போ இயேசுக்கு அப்பா மேலே, தந்தை மேலே நம்பிக்கை இல்லையா? நாம் மனுஷங்க அந்த கேள்வியை பல நேரங்களில் கேட்குறோம். ஒரு சின்ன துன்பம் வந்த உடனே என்ன சொல்கிறோம்? நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்களா, கண் இருக்கா, அப்படிலாம் நிறைய கேள்வி கேட்குறோம் நம்ம மனிதர்கள். ஆனால் அவர் இயேசு கடவுளாக இருந்த பொழுது ஏன் அந்த கேள்வி அவர் கேட்டார் என்று நிறைய பேர் ஒரு மனசில் அது இருக்கும், ஒரு சில அதை கேள்வியாகவும் கேட்டிருக்கலாம். அதற்கு விடை தேட முயற்சிப்போம். இது இயேசு 100% மனிதன் என்ற நிலையிலிருந்து இதை நாம் பார்க்க வேண்டும். இயேசு கடவுள் தான், 100% கடவுள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயம் இயேசு 100% மனிதனும் கூட. நேற்றைய தினம் அவர் கைது செய்கிறாங்க, ஒருவன் காட்டி கொடுக்கிறான், அந்த ஒரு வேதனை அவருக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி கெத்செமனி தோட்டத்தில் ரத்தம் வடித்து, இரத்த வியர்வை வேர்த்து அவர் ஜெபிக்கிறார். மனசில் நிறைய பாரம் இப்போ இருக்குது. அது கூட நம்பினவங்கெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஒருத்தர் முத்தமிட்டு காட்டி கொடுக்குறான். இப்படியெல்லாம் இருக்கிற சமயத்தில் ஒரு மனசில் இமோஷ்னலாக ரொம்ப வீக் ஆகிறாரு. அதே சமயம் ஃபிசிக்கலாகவும் வீக் ஆகிறார். ஆனால் கற்றோனில் கட்டுண்டு அவருக்கு அடி கொடுக்கிறார்கள், கசை அடி. இது சாதாரண அடிகளை நம்ம படத்துலலாம் பார்த்துருக்கோம். அந்த முட்கள் போன்றது அதை குத்தி கிழித்து சதையெல்லாம் தெறிக்கும், சதையெல்லாம் வெளியே வரும். தாங்க முடியாத ஒரு வேதனை. ஆக உள்ளத்திலே ஏற்கனவே நிறைய வேதனை உண்டு, இப்போ உடலிலும் அந்த வேதனை அவர் ஏற்கிறார். அப்போ ஒரு மனுஷங்கிற முறையில் ரொம்பவே உடஞ்சி போயிட்டார். அப்படி சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு அவமானத்தினுடைய சின்னமாக அவர் மாறுகிறார். அவமானம் ரொம்ப, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, தனிமை 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 அவரை வாட்டுகிறது. எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்ட்டு ஏங்குறாரு. அதனுடைய வெளிப்பாடாக, அதாவது ஒரு மனிதத்தன்மையிலிருந்து அவருடைய வெளிப்பாடு, இமோஷனலாக வீக் ஆகிறாரு, ஃபிசிக்கலாக வீக் ஆகிறாரு. அதனுடைய வெளிப்பாடு இதான், என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிறது வெளிப்பாடு. அப்போ அவர் ஒரு மனுஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் மனித சுபாவத்தில் அவர் பாடுபட்டார். அப்போ தான், அதனால தான் எல்லா வேதனையும் அவரால் இது பண்ண முடிஞ்சு. ஒரு அவதார் மாதிரி இருந்தார்னா அவருக்கு தெரியாது இல்லையா? நிறைய வேறு சமயங்களில் அவதாரம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அவதாரம் எடுக்கிறதுல பெயின் இல்லை. ஆனால் இயேசு அவதாரம் எடுக்கலை, இங்கே மனிதனாக பிறந்தார். ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் வலி இருக்குமோ அதையெல்லாம் அவர் அனுபவித்தார். லாசர் இறந்தப்போ கண்ணீர் வடித்தார்.
ஸோ ஹி வாஸ் ஹியூமன் ஃபுல்லி. இங்கே மனுஷங்கிற முறையில் ரிஜெக்ஷன் பை பீப்புள் இல்லையா, மக்கள்கிட்ட இருந்து ஒரு ரிஜெக்ஷனை சந்திக்கிறாரு. நண்பர்களிடத்திலிருந்து துரோகத்தை சந்திக்கிறார். வேலை பார்க்குறாரு, அங்கேருந்து எந்த உதவியும் வரல. சைலன்ஸ் ஃப்ரம் ஹெவன், விண்ணகத்திலிருந்து ஒரு அமைதி தான் இருக்குது. இதெல்லாம் அவரை ரொம்ப பாரப்படுத்துது. அதனால் சொல்கிறாரு, என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு. ரெண்டாவது, கடவுள் ரொம்ப அமைதியாக இருக்கிறார் இல்லையா. துன்பப்படும் பொழுது கடவுள் ரொம்ப அமைதியாக இங்கே இருக்கிறார். ஆனாலும் இயேசு என்னான்னு சொல்லி கூப்பிட்றாரு, என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர். இறைவா இறைவா அப்படின்னு கூட சொல்ல, என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர். நீங்கள் டிஸ்டன்ட்டில் இருந்தாலும், தொலைவில் இருந்தாலும், நீங்கள் அமைதியாக இருந்தாலும், நீர் என்னுடைய தந்தை இல்லையா, என் இறைவா அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு அவருடைய வார்த்தைகளிலிருந்து நமக்கு தெரிகிறது. கடவுள் அமைதியாக இருந்தாலும் அந்த உறவிலே அவர் நிலைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதை நம்ம இயேசுகிட்ட கற்றுக்கணும். கடவுள் சில நேரத்தை நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்தாலும் அவரை விட்டுறக்கூடாது. என் நிறைவா அப்படின்னு உரிமையோடு நாம் கேட்கணுங்கிறது இயேசுகிட்டது நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒரு ஃபெய்த் அப்படிங்கிறது என்ன? கேள்வியே கேட்காம இருக்கிறது அல்ல ஃபெய்த்து. நான் கடவுளை எதிர்த்து நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் ஃபாதர் அப்படிங்கிறது அல்ல உண்மையான நம்பிக்கை. பல கேள்விகள் எனக்குள்ளே வந்தாலும் இந்த கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்று அந்த கடவுளையே நம்பி இருப்பது தான் ஃபெய்த். பிரைஸ் தி லார்ட். நம்மெல்லாம் மனுஷங்க இல்லையா, சில கேள்விகள் வரும். எனக்கும் வந்திருக்கு, உங்களுக்கும் வந்திருக்கு. வாழ்க்கையில் திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு இழப்பு நடக்குது, கண்டிப்பாக கேள்விகள் வரும். அவன் நம்ம கேள்வி கேட்போம். அது நம்பிக்கை இழப்பதனுடைய அடையாளம் அல்ல. உண்மையான ஃபெய்த் அப்படிங்கிறது என்ன? கேள்விகள் பல எனக்குள்ளே இருந்தாலும் அந்த கடவுளை விட்டு விடாமல் இருக்கிறேன்ல, அதுதான் ஃபெய்த். என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படாத பொழுதும் கடவுளோடு உறவில் நான் இருக்கிறேனா? எனக்கு இப்போ சரியாக அது புரியாமல் இருந்தாலும் கடவுளுடைய உறவில் நான் இருக்கிறேனா? கடவுள் தொலைவில் இருப்பது போல இருந்தாலும் அந்த கடவுளோடு நான் இருக்கிறேனா என்ற கேள்விகளை நமக்குள்ளே எழுப்பணும். இங்கே ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுள் அமைதியாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவர் என்னை கண்டுக்கலை அப்படி நம்ம ஒருபோதும் நினைக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கடவுள் ரொம்ப அமைதியாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவரை என்னை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கிறாரு, நோ. இதுதான் சாத்தான் நமக்குள்ளே கொண்டு வந்து புகுத்தோம். பார்த்தியா, நீ இவ்வளோ ஜெபிச்ச பார்த்தியா, ஒன்றும் நடக்கலை பார்த்தியா, அதனால் கடவுள் உன் ஜெபத்தை கேட்கல. இல்லை, கடவுள் அமைதியாக இருக்கிறார், ஆனால் அவர் தொலைவில் இல்லை, அவர் என்னோடு தான் இருக்கிறார். சொன்னார்ல, நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம் இல்லையா. அப்போ பிரிக்கவே முடியாது. அடுத்தது மூணாவது என்ன? இது என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீருங்கிறத எங்கிருந்து எடுத்து இயேசு சொல்கிறார் அப்படின்னா, திருப்பாடல் 22:1 வாசிங்க. திருப்பாடல்கள் 22:1. என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை காப்பாற்றாமலும் நான் தேம்பி சொல்வதை கேளாமலும் ஏன் வெகு தொலையில் இருக்கின்றீர் என்று துன்புறும் ஊழியனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இது இயேசுவை குறித்து எழுதப்பட்டது. அப்போது இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லியே அவர் ஜெபிக்கிறார், என் நிறைவா ஏன் என்னை கைவிட. அப்போது அந்த இறைவாக்குகள் நிறைவேற அவர் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தார். அடுத்தது, இந்த திருப்பாடல்களில் ஆரம்பத்தில் என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அந்த திருப்பாடல் ஆரம்பித்தாலும் அதனுடைய முடிவு வாசிங்கள். 31வது வசனம். அவர்கள் வந்து அவரது நீதியை அறிவிப்பர், இனி பிறக்கப் போகும் மக்களுக்கு இதை அவரே செய்தார் என்பர்.
இது அவரே செய்தார், கடவுளே இந்த நல்ல காரியத்தை செய்தார்னு மக்கள் எல்லாரும் வந்து சொல்கிற அளவுக்கு அவர் என்ன மாற்றுவார். பாருங்கள், ஆரம்பத்தில் அது கேள்வியோடு இருந்தாலும் முடிக்கும்போது நம்பிக்கையோடு அது அந்த திருப்பாடல்கள் முடிகிறது. நம்ம வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் இருந்தாலும் முடிக்கும்போது நம்பிக்கையோடு அது முடியணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாலாவது ரொம்ப முக்கியம், கடவுள் நம்முடைய ஆழமான துன்பங்களில் நமக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், கடவுள் நம்முடைய ஆழமான துன்பங்களில் நமக்கு இன்னும் மிகவும் அருகாமையில் இருக்கிறார். சாத்தான் வந்து விதைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உனக்கு துன்பம் வரும்போது சாமி உன் கூட இல்லை. ஆனால் கடவுள் சொல்கிற செய்தி என்ன, நீ மிகவும் துன்பத்தில் இருக்கும் பொழுது இன்னும் உனக்கு அருகிலே நான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு மிகவும் தனிமையான நேரத்துக்கு போகிறாரு. இன்றைக்கி நல்லா கவனிக்கணும், ஏன் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னா, என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னா, தந்தையோடு அந்த உறவிலே கொஞ்சம் பிரிகிற நேரம் வருது. ஏன்னா உலகத்தினுடைய எல்லா பாவத்தையும் சுமக்கிற ஒரு நேரம். பாவம் என்ன செய்யுது? ஏசாயா 59:2, பாவம் உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்குகிறது. செப்பரேஷன் ஃப்ரம் த ஃபாதர், இல்லையா? கடவுள் தந்தையிடமிருந்து அந்த பாவம் என்னை பிரிக்கிறது. இயேசு பாவம் செய்யலை, நல்லா கவனிக்கணும், இயேசு பாவம் செய்யலை. மாறாக நாம் செய்த எல்லா பாவங்களையும் அவர் தன்மேல் சுமந்து கொள்ளுகிற ஒரு நேரம் அது. அப்போ அந்த நேரத்தில் அந்த பாவம்னு வந்தாலே தந்தையிடமிருந்து பிரிவேன்னு ஒன்று வருது. அப்போ இவருடைய ஆழமான துக்கம் என்ன அப்படின்னா, இந்த உடலில் அனுபவித்ததோ இல்லை மனசில் அனுபவித்த பாரமோ அதெல்லாம் இல்லை. அதையும் தாண்டி இயேசுவுக்கு ரொம்ப கஷ்டம் என்ன அப்படின்னா, என் தந்தையை விட்டு நான் பிரிகிறேனே அப்படிங்கிறதா. தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு என்று சொன்னார். அப்பா 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 என்று எல்லா நேரமும் தந்தையோடு இருந்தவர் இந்த உலகத்தின் பாவங்களை சுமக்கிற பொழுது தந்தையிடமிருந்து ஒரு செப்பரேஷன், ஒரு பிரிவு அங்கே ஏற்படுகிறது. அதை தாங்க முடியாமல் அவர் ஜெபிக்கிறார், என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர். பாருங்களேன், அப்போ எவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப், எவ்வளோ ஒரு நெருங்கிய பந்தம் அப்பாவுக்கும் மகனுக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த உடல் வேதனைகளை விட, மன வேதனைகளை விட, அப்பாகிட்டிருந்து கொஞ்ச நேரம் நான் பிரியறனே அப்படிங்கிற வேதனை தான் இயேசுவுக்கு அதிகமாக இருந்தது. அப்போ இந்த நேரத்திலையும் என்ன நடக்குது? அந்த பாவங்களை எல்லாம் சுமக்கிற இந்த நேரத்தில் தான் மீட்பு நமக்கு கிடைக்கிறது. அதனால தான் சொன்னேன், ஆழமான துக்கங்களில் கடவுள் இன்னும் அதிக நெருக்கமாக நம்மோடு இருக்கிறார். உங்களுக்கு நிறைய துன்பங்கள் வருது அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, கடவுள் உங்கள் ரொம்ப பக்கத்தில் உங்கள் கூட இருக்கிறார். உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கடந்து வரப்போகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு தனிமையின் உச்சத்தை அடைந்த பொழுது, அப்பாவினுடைய பிரிவை சந்திக்கிற பொழுது, மிகுந்த துக்கத்தில் இருக்கிற பொழுது மக்களுக்கு மீட்பு அங்கே கிடைக்கிறது. அப்போ இருள் சூழ்ந்த ஒரு நேரத்தில் கடவுளுடைய வெளிச்சம் நம்மை தேடி வரும். அதனால் அந்த நம்பிக்கையை நாம் ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. கடைசியாக ஏன் அப்படியிலிருந்து என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர், வை மீ லார்ட், ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இப்படி சோதனை, இந்த கேள்வி நம்ம கேட்குறோம்ல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி, உன்னை நம்பித்தானே நான் எப்போவுமே வர்றேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படிங்கிற கேள்வியிலிருந்து நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு நாம் மாறணும். இயேசுனுடைய வார்த்தைகளை பாருங்கள். என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்ன கடவுள் இயேசு கடைசியில் என்ன சொல்கிறாரு? தந்தையே, உன் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். எவ்வளோ அழகு இல்லை? என் இறைவான்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறார்? தந்தையே. வந்துருச்சா ரிலேஷன்ஷிப்பு?
தந்தையே உன் கைகளில் என் ஆவியை ஒப்படை. இப்போ எனக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் எல்லாவற்றையும் நான் உங்ககிட்ட சரண்டர் பண்ணுறேன். என் உயிரையும் உங்ககிட்ட நான் சரண்டர் பண்ணுறேன். ஏன்னா நீர் வாக்கு மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிப்பவர், உம்மை நம்பினோரை நீர் கைவிடாத தெய்வம். அதனால் ஏன் இப்போ எனக்கு இந்த துன்பம் அப்படின்னு எனக்குள்ள கேள்வி வந்தாலும் என் உயிரையே என் ஆவியை உம்மிடத்திலேயே நான் ஒப்படைக்கிறேன். சரண்டரிங் டு த லார்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். ஏன்னு நிறைய எனக்குள்ள கேள்வி வரும் பொழுது அதையெல்லாம் என் ஆண்டவரிடத்துல மீண்டும் ஒப்படைக்கிற பொழுது அங்கே ஒரு உயிர்ப்பு ஞாயிறு பிறக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் நம்ம பல நேரங்களில் என்ன எதோடு நின்றுறோம், உயிர்ப்பு ஞாயிறு வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு நமக்கு இல்லை. நம்ம நம்பிக்கை எங்கே துன்பம் வந்தோன்னவே அது சோர்ந்து போயிடுது. ஏன்னு கேள்வி கேட்டு அப்படியே போயிடும். என்ன செய்யணும்? சரண்டர் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கணும், ஆண்டவரை நம்பணும். என் நிறைவா அப்படிங்கிறது தந்தையேன்னு மாறுச்சல்ல, அந்த அளவுக்கு அந்த துன்பத்திலும் கடவுளை நம்பி நீங்கள் வருகிற பொழுது கடவுள் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடைசியாக ஒரு 3 பாயிண்ட் மட்டும் மனசில் நல்லா வச்சுக்கோங்க போகும்போது. யூ ஆர் நாட் அலோன். நீங்கள் யாரும் இங்கே தனிமையாக இல்லை. இயேசு தனியாக இருக்கதா எல்லாரும் நினச்சாங்க. இயேசுவோடு தந்தை கடவுள் இருந்தார். நான் ஒருபோதும் தனியாக இல்லை, என்னோடு எப்போதும் ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைக்கி நமக்கு வரணும். 2வது, கடவுள் என்னுடைய துன்பத்தில் தொலைவில் இல்லை, என்னோடு துன்பத்தில் அவர் உடன் பயணிக்கிறார் என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை எனக்குள்ளே வரணும். பிரைஸ் தி லார்ட். என் துன்பத்தில் என் கடவுள் என்னை விட்டு வெகு தொலைவில் இல்லை. உன் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறதுன்னு சொன்ன கடவுள் எப்படி என்னை விட்டு தொலைவில் இருக்க முடியும்? அப்போ அவரே கான்ட்ரடிக்ட், முரண்பாடாக சொல்கிற மாதிரி ஆயிரும்ல. இல்லை, அவர் தொலைவில் இல்லை, துன்பத்தில் என்னோடு இருக்கிறார். அதிக துன்பம் வருகிற பொழுது அதிகமாக என்னோடு அவர் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. இறுதியாக, கடவுளை நம்பினவர்களை அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். இயேசு தந்தையே நம்பியிருந்தார், 3ஆம் நாளில் அவரை உயிர்த்தெழ செய்தார். மரியாள் கடவுளையே நம்பியிருந்தார், இறுதியிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக உயர்த்தப்பட்டார். சீராக் புத்தகம் 2:10 சொல்லுகிறது, அவரை நம்பி ஏமாந்து போனவர் யார்? முந்தைய தலைமுறை எண்ணி பாருங்கள். கடவுளை நோக்கி மன்றாடினவர்களுள் ஏமாந்து போனவர் யார்? கைவிடப்பட்டவர் யார்? புறக்கணிக்கப்பட்டவர் யார்? யாருமே இல்லை. ஆகவே எப்போதும் நாம் இயேசுவை போல எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளே நம்பியிருப்போம். நாம் தனியாக இல்லை, கடவுள் நமக்கு தொலைவில் இல்லை, கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.